ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம்னா, சின்சான் சுப்ரீம் கிங் மான்வா தான். லாஸ்ட் வீடியோல இதோட கட் பண்ணி போனாக்க நம்ம ஹீரோ அந்த ஃபார்ம்லெஸ் டிராகரை வச்சு பின்னால இருந்து அட்டாக் பண்ண ஆப்போனன்ட்டை கொண்டு வந்திருப்பான். ஹீரோ போனா போதுன்னு பொழைச்சு போன்னு விட்டுட்டு போயிருப்பான். ஆனா அந்த நாதாரி பைய ஹீரோ திரும்பின வேகத்துக்கு போராடிய பார்த்து அட்டாக் பண்ண போயிருப்பான். எனக்கு தெரியும்டா, ஒன்ன மாதிரி ஆள உயிரோட விடுறத விட ஒரு விஷம் உள்ள பாம்பை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் கதையை முடிச்சிருப்பான். அதோட கட் பண்ணிருப்போம். அப்படி இந்த வீடியோ கட் பண்ணி எடுத்து பார்த்துக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எடுத்துட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு வச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வழியா முக்கியமான ஒரு நாதாரி பையலோட கதையை முடிச்சாச்சு. அதே சமயம் கட் பண்ணி இந்த சைடு அலைன்ஸை காட்டுறாங்க. என்னது, டிராகன் ஷாடோவோட கமாண்டர் அவனை அசசினேட் பண்ண ட்ரை பண்ணானா? இதை கேட்கவே உங்க எல்லாருக்கும் நம்புற மாதிரியா இருக்கு? நம்ம மட்டும் அலைன்ஸ் லீடர் சொன்ன மாதிரியே அந்த காடை பனிஷ் பண்ணியிருந்தோம்னாக்க இன்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராம நம்மளால அவாய்ட் பண்ணியிருக்க முடியும்னு இங்க ஒருத்தர் சொல்றாரு. அங்க ஒரு தாத்தா அதுக்கிட்டு அப்போ இப்போ என்ன பண்றதுன்னு அதுக்கான விஷயத்தை பத்தி பேசுங்க. கைஸ், நம்ம யாராலையுமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்க வந்து நிப்போம்னு கெஸ் பண்ணிருக்கவும் முடியாது. இப்போக்கி இதை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அந்த தாத்தா இருந்துகிட்டு இங்க இருக்கிற எல்டர் எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா டேங்க்ஸுக்கு, அதாவது டேங்க் லான சேர்ந்தவங்களுக்கு காம்பன்சேஷன் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாத்தி மாத்தி இங்க கத்திட்டு இருக்க. இங்க அலைன்ஸ் லீடர் அவர் பாடு கப்புச்சுன்னு உட்காந்துருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோ பண்ணி வச்ச வேலை அப்படி. அவனை அசனைட் பண்ண வந்தவனே ஹீரோ போட்டு தள்ளிட்டான். அதே சமயம் கட் பண்ணி இந்த சைடு டேங்க் லான்ல ஹோ யோல் கேமரா காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த ஆட்டுத்தாடிக்காரன், அதாவது நம்ம ஹீரோட அங்கிள். அவன் தான். என்ன நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நீங்க யாரு கூடயோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்கான். இவர் வந்துட்டு ஹால் ஆஃப் கவர்னன்ஸோட ஓவர்சியர். இவரோட பேரு டால் ஜாங். நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரை ஹையர் பண்றதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாதுல. ஏன்னா அலைன்ஸ் நம்மளுக்காக, நம்ம கிளானுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த ஐடியாவை நம்ம மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறது எனக்கு ஏதோ சரியில்லையோன்னு தோணுது. உடனே இந்த ஆட்டுத்தடிக்காரந்துக்கிட்டு அதெல்லாம் விட்டுதலே, நமக்கு வேலை யாரு கொடுக்குறா, அதனால நீ எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்படாத. சுப்ரீம் மாஸ்டர் நம்ம பக்கம் இருக்கிற வரையும் நம்ம எதை பத்தி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் இல்லாம நம்ம வந்துட்டு சீக்கிரட்டா தானே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை வரப்போகுது? ஏன்னா ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும்னு ஆசைப்படுற ஆளோட மனசு ரொம்பவும் பெருசா இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த பெரிய வேலையை நம்மளால பண்ண முடியும். நான் சொல்றது கரெக்ட் தானே டெப்டி ஓவர்சியர் டால்? நம்ம பண்ண மாதிரி அந்த டெலிவரி மட்டும் கரெக்டா போய் சேர்ந்துட்டுனாக்க இப்ப இருக்கிற டேங்க்லாண்ட் மொத்தமும் நாரி நாசமா போயிடும். அப்படி போனதுக்கு அப்புறமேலுக்கு திரும்ப என்னோட கேரவன் கார்ட்ஸோட சீட்ஸை நான் அதிகப்படுத்தி இந்த டேங்க்லானோட ஹையஸ்ட் பொசிஷனுக்கு நீங்க வர்ற மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு கக்கா பக்கான்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறானாக்க, அந்த சின்ன வாண்டு பைய பண்ண வேலைனால எல்லா விஷயமும் நாரி போயிருக்கும். ஜஸ்ட் மிஸ். எல்லா கடைசியில ஒரு வழியா ஒன்னா சேர்ந்துட்டு அவன் வந்துட்டு அலைன்ஸ் லீடரோட அந்த டிசேபிளுக்கான ஆஃபர் அக்செப்ட் பண்ணாம போனதுதான் இங்க நல்ல விஷயம். ஏன்னா இந்த அலைன்ஸ் வந்துட்டு ரீகாம்போசிஷன் சொல்லி டேங்க்லானுக்கு கொடுக்குற அமௌண்ட் எல்லாத்தையுமே நான் எனக்காக எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் நான் யாருக்கு நன்றி சொல்லணும்? என்னோட நெஃப்யூனுக்கு தான். அதே சமயம் இங்க ஹீரோ அவனோட ரூம்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட இன்டர்னல் எனர்ஜி, அதாவது இனிஷியேட் பிரிமோடியல் QA எனர்ஜியை யூஸ் பண்ணி. சரி, இப்போ நான் பண்ண இந்த எக்ஸசைஸே ஓரளவுக்கு ரெக்கவரிக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 4 நாள் இருக்குமா? ஏன்னா என்னோட பிரிமோடியல் QA அதோட அப்சல்யூட் லிமிட்டுக்கு தள்ளி நான் ஃபுல் பவரை கொடுத்து சண்டை போட்டதுனால இப்போ என்னோட பாடியில் இருக்கிற ஒவ்வொரு கிரிப்பிளான டைட்டனும் போட்டு பின்னி பழஞ்சி போட்டு புளிஞ்சு எடுக்குது. சொல்லப்போனா இது எப்படி இருந்ததுனாக்க, ஆயிரக்கணக்கான டிராகரை எடுத்து என்னோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்புலி போட்டு குத்துற மாதிரி இருக்கு. அதனால என்னோட கான்சியஸ்னஸ் போய் வந்துட்டு இருக்குது. நான் என்னோட மாஸ்டரி எந்த லெவல்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ நான் ஃபுல் பவரை கொடுத்து அதோட அப்சல்யூட் லிமிட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். என்னோட இந்த பிரிமோடியல் QA நான் ரொம்ப அபியூஸ் பண்றேன்னு எனக்கே தெரியுது. அதுவும் மெயினா இந்த டிவைன் ஃபோர்ஜிங்கை முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு எனக்கு தெரியும் இந்த யூகான் மாதிரியான ஸ்மால் ஃப்ரையை போட்டு தள்ளுறதுக்காண்டி இந்த டிவைன் த்ரெட்டை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது தான். ஏன்னா என்னோட பாஸ்ட் லைஃப்ல சூரின் CEO, அதாவது டீமன் எம்பரன்ஸ் ஆஃப் த கிரிம்சன் செயின்ட் அப்படிங்கிற அவ வந்துட்டு அவளோட செக்டோட ஆர்ஜின் படியே டிவைன் மேடனாவே வாழ்ந்துட்டு இருந்தா. ஏன்னா அந்த மிஸ்டிக் ஆர்ட் அந்த லேண்ட்லயே பக்காவா பண்றது அவளை அடிச்சுக்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவ வச்சிருந்த அந்த 9 பிளட் சில்க், அதாவது ஹெவன்லி வீவர், அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு யூனிக்கான எபிலிட்டியோட வச்சிருப்பா. நான் இப்ப கிரியேட் பண்ணிக்க இந்த ஹெவன்லி த்ரெட் இதுவுமே ஹெவன்லி வீவர்ல இருந்து உருவாக்கப்பட்டதுனால இதுக்குமே அந்த மாதிரியான டிஃபரெண்ட் எபிலிட்டிஸ் இருக்கு. இப்போதைக்கு நான் அன்சீல் பண்ணிக்கிற ஒரே ஒரு சீக்ரெட் ஆர்ட்னா அது இந்த த்ரெட்ஸ் ஆஃப் பர்சியூட் மட்டும்தான். இது என்ன பண்ணுனாக்கா, என்னோட ரிங் ஃபியர்ல இம்யூன் பண்ணி யார் மேல நான் வந்து டார்கெட்டா செட் பண்ணிருக்கணும், அவங்க எங்க போறாங்கிறத இதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். சரி ஓரளவுக்கு என்னோட எனர்ஜியை நான் இப்போ ரெக்கவர் பண்ணிட்டேன். ஏன்னா பிளட் கல்ட்ல யூகன் வந்துட்டு வேணா இங்க சுப்ரீம் மாஸ்டரி லீலிம்ல இருக்கலாம். ஆனா பிளட் கல் தான் ஒரு சாதாரண ஃபுட் லோஜர் அளவு தான். இந்த ரைச்சிசஸ் பாத் செக்ல இருக்கிற ஒரு டெப்டி சுப்ரீம் ஸ்டேஜ் சேர்ந்த ஒரு ஆள் கூட என்னால நல்லா ஆப்போனன்ட் ஒரு ஒத்தையா நின்று சண்டை போட முடியும். அதுவே ஒரு கல்ட்ல இருக்கிற கமாண்டர் சேர்ந்த கமாண்டர் கூட என்னால 50 ப்ளோக்கு மேல எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கே நான் வந்துட்டு என்னோட லிமிட்டை ரீச் பண்ணிடுவேன். பட் ஆனா அதே சமயம் இங்க கதையே மாறும் எப்பனா நான் இந்த ஃபார்ம்லெஸ் டிராகரை யூஸ் பண்ணும்போது. பட் ஆனால் இது என்ன இப்போ ஒரு பிரச்சனைனாக்கா, என்னால் ஒரு 3 நிமிஷம் மட்டும்தான் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கிட்டு யாரோ வெளில நவுந்து போந்தாண்டா அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் வருது. ஹீரோ என்ன இது ஏதோ வெளில சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில யாரோ மை லேடி இப்போக்கி நீங்கள் இதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வெளில யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அந்த வாய்ஸ் செரீனோட வாய்ஸ் மாதிரி தெரியுது. மை லேடி, லார்டு தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க யாருமே இங்கே உள்ள என்ட்ரு ஆகக்கூடாதுன்னு. அது அசிசன் தம்பி யாரோ அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தாரு. நான் அவளோட அக்கா, எனக்குமா. பட் இருந்தாலும் லேடி, இதுக்கப்புறம் வாயத்தை வந்து எந்த வார்த்தையும் பேசாத, நான் பாத்துக்கிறேன். சரி நீ சரி வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. என் அக்கா, சரி நீ ஏன் இப்போ என் மேல கோவமா இருக்கா, என்ன ரீசனா இருக்கும்?
இந்த ஹாசாங் இன்சிடென்ட்க்கு அப்புறமேலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இழுத்து விடாதாடான்னு என்கிட்ட ஆல்ரெடி என் அக்கா வான் பண்ணாதான். அப்படி இருக்கும்போது அவ சொன்னதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா நான் பண்ணதுனால அவ கோவமா இருக்கானா கரெக்ட் தான். அப்படி அந்த அளவுக்கு அவ கோவமா இருந்தானாக்க என் மேல என்னது கம்பு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருப்பாளே. அதுவும் இல்லாம ஒரு சின்ன புள்ளைய டிசேபிள் பண்ற மாதிரி என்ன கம்பு எடுத்து அடிச்சு டிசேபிள் பண்றதுக்கும் இப்ப வாய்ப்பு இல்ல. ஏய் டாங், நீ பார்க்க நல்லா இருக்கியே. ஏன்னா நீ பண்ணிக்கிற இந்த கேயோஸ் இது எல்லாத்தையும் ஒண்ணுமே கண்டுக்காத மாதிரி நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துருக்க. அக்கா என்ன மன்னிச்சிருங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவையே இல்லாம கவலையை கொடுத்ததுக்கு. சரி சரி முதல்ல நீ இதை குடி. என்னதுக்கா இது? இதுவா 100 வருஷம் பழமையான ஸ்னோ ஜெனிசின்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சாறு. இப்படி நொறுங்கி போய் கிடக்கிறவனோட உடம்ப திரும்ப ஒண்ணு சேர்க்கறதுக்கு இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இது எப்படி நான் யூஸ் பண்ணுவேன்? டிராகன் ஃபீனிக்ஸ் சமிட்ல ஜெயிச்சு நீ இதை பிரைஸா ஏர்ன் பண்ண ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ் நீ எடுத்துட்டு அதுல இருந்து வந்த அந்த பிரைஸை நீ எனக்காக எதுக்கு கொடுக்குற? அதுவா, இதை எப்படா ஒழிச்சு கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கான ஒரு டைம் கிடைச்சதா அதான். ஏன்னா என்னோட ரூம்ல இது கார்னர்ல தூசி தட்டி தான் கிடந்தது. ஹீரோ மனசுல நினைச்சுக்கிறா இவ கண்டிப்பா போய் தான் சொல்றா. ஏன்னா இந்த ஸ்னோ ஜெனிசினுக்காக அந்த டிராகன் அப்புறம் 4 ஃபீனிக்ஸ் சமிட்ல இவ அவளோட மொத்தத்தையும் கொடுத்து அந்த ஜெனரேஷன்ல உள்ள எல்லாரும் கூட சண்டை போட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தா. ஆனா இப்போ அதே சரி அந்த பிரசன்ட்டை இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு ப்ரூவா மாத்தி கொடுக்க வந்திருக்கா. இப்போ நான் யோசிச்சு பார்த்தனா என்னோட பாஸ்ல இதை ஜெயிச்சப்ப அவ கண்ணில் இருந்த அந்த சந்தோஷம், அப்புறம் இவளோட லிமிட்ல இருந்து அவ ஓவர் டேக்கன் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு இந்த ப்ரூ தான் ரொம்பவும் அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அக்கா இங்க பாரு, என்ன வேணா இருக்கட்டும், எனக்கு இந்த ப்ரூ வேணாம். இது ஏன்னா நீ சண்டையில ஜெயிச்சு ஏர்ன் பண்ண ஒரு பிரைஸ், அதனால இதை நீயே வச்சுக்கோ. டேய் வெண்ண, நான் உனக்கு கொண்டாந்து இந்த மாதிரி கொடுக்குறத நீ கண்டுக்காம விடுற. அப்பதான் ஹீரோ யோசிக்கிறான், இந்த மாதிரி எங்க அக்கா முறைக்கும் போதெல்லாம் என்னோட மொத்த எலும்பு குடும்பமே நடுங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா இப்போ ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்பதான் ஹீரோ உடனே பாஸ்ல அவங்க அக்கா அவன் கண்ணு முன்னாடியே இறந்து போனதை வந்துட்டு யோசிச்சு பார்க்கறான். அவனுக்கு அப்படியே எல்லாம் ஞாபகம் வருது. அந்த மாதிரி அவனுக்கு கண்டினியூஸா ஞாபகம் வரதை பார்த்துட்டு சடனா அவனுக்கு அப்படியே தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. அந்த இடத்துலயே அதிகமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடறான். உடனே அவனோட அக்கா சரின்னு வந்துட்டு, என்னாச்சு, நீ ஓகேவா? ஒன்றும் இல்லைல்ல? நான் ஓகே தான், கொஞ்சம் தலை தான் லைட்டா வலிக்கிற மாதிரி இருந்தது, வேற ஒன்றும் இல்லக்கா. இங்க பாரு, இப்போ இந்த ப்ரூவை நீ குடிச்சே ஆகணுங்கிறதுக்கு இன்னும் அதிகமான ரீசன்ஸ் வந்துருச்சு. இன்னும் ஒரு தடவை இது வேணான்னு என்கிட்ட சொல்லு, அப்புறம் உண்மையிலேயே உனக்கான பனிஷ்மெண்ட் காத்துட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இந்த அளவுக்கு என் அக்கா என்ன வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி இதை குடிக்க சொல்றானாக்கா சரி, அப்போ அவளோட இந்த இதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். இதை நான் குடிக்கிறது மூலியமா அவ அடுத்த ரிலீமா ரீச் பண்றதுக்கு நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன். சரிக்கா, நான் இதை அப்சர்வ் பண்ற வரையும் நீ காட் பண்றியா என்ன? இந்த மாதிரி நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போதே இங்க அதை பார்த்தா அவங்க அக்காவுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்குது. ஹீரோ அந்த 100 இயர் ஸ்னோ ஜெனிசின்ஸ்ல இருந்து வர்ற அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்னோட தம்பி இந்த மாதிரி நான் கொடுத்த இந்த ப்ரூல இருந்து QA அவனால அப்சர்வ் பண்ண முடியும்னு. நான் ஜஸ்ட் இதை குடிக்கிறது மூலியமா அவனோட பாடி இன்னும் கொஞ்சம் நல்லா ஹீல் ஆகி அவன் கொஞ்சம் பழைய நிலைமைக்கு வருவானேன்னு தான் கொடுத்தேன். ஏன்னா இப்போ இவன் பண்ற இந்த விஷயம் செஞ்சுரி ஓல்டு ஸ்னோ ஜெனிசிஸ்ல இருந்து கிடைக்கிற அந்த பலனோட அதிகமாவே இவன் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா கிட்டத்தட்ட 15 வருஷம் ஒர்த் ஆஃப் QA கல்டிவேட் பண்றதுக்கு பதிலாக இவன் இந்த ஸ்னோ ஜெனிசின் ப்ரூல இருந்தே எடுத்திருக்கான். என்னடா முடிச்சிட்டியா? இப்போ என் பாடி சும்மா லைட்டா இருக்கு. சொல்லப்போனா இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லலாம்க்கா. ரொம்ப ரொம்ப நன்றி. சரிக்கா, நீ இன்னுமே அயன் ஃபேன் தான் யூஸ் பண்றியா அவனோட மெயின் வெப்பனா? ஆமாண்டா. ஏன் அக்கா, இந்த ப்ரொடக்டிவ் கன்ஃபைன்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு நீ என்ன ஃபோஜில் வந்து பாரு. நான் அங்கே என்னால் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோன்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது வெளில இருந்து யாரோ கதவை தட்டுறாங்க. லார்டு பேட்ரிச் உள்ள வராரு. என்ன அப்பா வராரா? ஃபர்ஸ்ட் செரின் வந்தா இப்போ அப்பா வராங்க. என்ன நடக்குதுங்க? பேட்ரிச் எங்களோட ரெஸ்பெக்டை கொடுக்குறோம். இந்த மாதிரி ஹீரோவோட அக்கா இவனுக்கு அந்த ப்ரூவை கொடுத்ததை இவர் கவனிக்கிறாரு. இவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், பூச்சி இந்த ஸ்னோ ஜெனிசிஸ் அப்பா வந்துட்டு அவரோட நாலேஜ் இல்லாம தம்பி கொடுத்துட்டு அவளே அந்த சைடு மட்டும் திரும்பி பாத்திரக்கூடாது. ஆனா அவர் ஆல்ரெடி பார்த்துட்டுங்கிறதுனால சரி நீங்க எந்த கிளம்பு, ஒரு பிரச்சனையும் இல்லை, தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் விட்டுட்டு அவ தங்கச்சி அவங்க அக்கா அங்கேருந்து போயிடறா. ஏய் டாங், சொல்லுங்கப்பா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு. நீ அந்த ஹோசாங் கூட சண்டை போட்டிருக்க, ஊசாங் சன் கூட சண்டை போட்டிருக்க. இவங்க 2 பேர் கூட சண்டை போடும்போதும் ஏதோ ஒரு விஷயத்த நீ மறைச்சு வச்ச. சொல்லப்போனா அலைன்ஸ் லீடர் அவகிட்ட இருந்து கூட நீ ஒரு விஷயத்த மறைச்ச. ஆமாப்பா, உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னோட அப்பாடா நானு. தன்னோட பையனுக்கு ஒரு சின்னோண்டு சேஞ்ச் இருந்தா கூட என்னால கண்டுபிடிக்க முடியாதா? ஆனா நான் இப்ப அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக வரல. ஹீரோ மனசுக்குள்ள என்ன வச்சுக்கிறானா, உண்மையை சொல்லணும்னாக்க என்னோட அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் அப்படியே ஒட்டு மொத்தமா இப்போக்கே எனக்கு கக்கணும் போல தோணுது. ஏன்னா நான் இவர் அந்த அளவுக்கு மிஸ் பண்றேன். ஆனா அதே சமயம் நான் பண்ண எல்லா விஷயத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாரு டாங், இவ்வளவு நாளா நான் உன்னை எதுக்காக வந்துட்டு தேடி கூப்பிடல, எந்த ஒரு விஷயத்துக்கும் ரெஸ்பான்சிபிளா இருக்க சொல்லணும்னு உனக்கு தெரியுமா? ஏன்பா நான் இவ்வளவு கிரைம்ஸ் கமிட் பண்ணியிருந்தும் நீங்க ஏன் பண்ணல? அது ஏன்னா என்னாலதான். என்னப்பா சொல்றீங்க? என் வாழ்க்கையில நான் என்னோட மொத்த நம்பிக்கையும் அலைன்ஸ் மேல வச்சு அந்த பாத்தை ஆனரா நினைச்சு நடக்க ஆரம்பிச்சேன். அந்த பாதை ரொம்பவும் ரக்கடா இருந்தது. அதனால நம்ம அலைன்ஸ் இழந்தோம். அப்புறம் நம்ம கிளானோட ஃபார்ச்சூனு கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சோம். அதனால என்னோட மனசு நம்ம கிட்ட சுத்தி ரொம்பவும் கில்ட்ஃபுல்லாவே இருந்தது. நான் இந்த மாதிரி கன்விக்ஷனோட இந்த ரைச்சியஸ் பாதையில இப்படி ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா நடந்ததை நினைச்சு நான் எப்பயும் ரிக்ரெட் பண்ணது கிடையாது. பட் ஆனா நான் தடவையா ரிக்ரெட் பண்றேன். ஏன்னா நான் ஒரு ஹீரோ கிடையாது, அதே மாதிரி நான் ஒரு ரைச்சியஸான வாரியரும் கிடையாது. நான் சொல்லப்போனா ஒரு முட்டாளை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா வர இருந்த ஒரு பெரிய ஸ்டோம்ல இருந்து என்னோட ஒரே ஒரு பையனை கூட என்னால காப்பாத்திக்க முடியல. டாங், சொல்லுங்கப்பா, நீ ரீசெண்டா பண்ற ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவும் கொடூரமாவும் ரெக்லஸாவும் இருக்கு. அதை என்னால பார்த்தோன்னே சொல்ல முடியுது. அதுக்காக நீ சூஸ் பண்ணிக்கிற இந்த பாதையிலேருந்து நான் உன்னை மாற சொல்ல போறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த வயசான ஒரு ஆளு தன்னோட பாதையிலேருந்து இப்போ உனக்காக நீ நடக்கிற வழியில நடக்க ரெடியா இருக்க. உனக்கு ஒரு ஷீல்டா அடிக்க இருக்கிற காத்துல இருந்து உன்னை காப்பாத்த நான் நிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ப்ராமிஸ் பண்ணுவியா?
சொல்லுங்கப்பா கண்டிப்பா. அடிக்கிற காத்து என்னவா எவ்வளவு ஃபோர்ஸா இருந்தாலும் உன்னோட ஸ்பிரிட் கொஞ்சம் கூட அசராம பாத்துக்கோ. உன் மனசுல எப்பயும் அந்த ரைச்சியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் உன்னால பியூரா இருக்க முடியும். அந்த சிச்சுவேஷன் என்னவா இருந்தாலும். உன்னோட பிளட் ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு என்னால நல்லாவே பார்க்க முடியுது. ஆனா அதே அளவுக்கு ஒரு விக்கெட்டான ஆளை நீ சந்திக்க போதும் அவங்க மனசுல இருக்கிற டார்க்னஸ் போய் அவங்க திரும்ப நல்லவங்களா மாற நீ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் தரணும். அப்பா உண்மையை சொல்லணும்னா எனக்கு இதுவரையுமே ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியல ரைச்சியஸ்னஸ்னா என்னது. என்ன பொறுத்த வரையும் என் நம்பிக்கை என்னன்னாக்க சாவணும்னு இருக்கிறவங்க கண்டிப்பா சாவணும். ஏன்னா இந்த உலகத்துல ஊர்பட்ட பேரு பிறந்ததுல இருந்தே ஃபண்டமெண்டலாவே ஈவிலா தான் பிறக்குறாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த உலகத்துல இருந்தாங்கனாக்க இந்த உலகத்தை சுத்தி உள்ளவங்கள கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க எதுக்காக என்ன நினைச்சு இப்படி கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. நான் எதை எதிர்த்து ரொம்பவும் காடோட இருக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு தடவை நீங்க சொன்ன மாதிரி அந்த மோசமான ஈவிலான ஆளுங்களுக்கு ஒரு தடவை திருந்துறதுக்கான சான்ஸை நான் கொடுக்குறேன். ஏன்னா இருந்த சான்ஸ் கொடுத்து திரும்ப அவங்க வந்துட்டு நான் மான்ஸ்டரா தான் மாறுவேன்னு ட்ரை பண்ணாங்கனாக்க அதுக்கப்புறமேலுக்கு அவங்க உயிரை யாராலையும் என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. அதை கேட்டு அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. சரிப்பா அப்படியே பண்ணு. மறுநாள் காலையில கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு தெரியும் இந்த இடம் மொத்தமா ஒரு கண்ட்ரி சைடா தான் இருக்கும்னு. பட் ஆனா இந்த டவுன்ல ஊர்பட்ட பேர் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா இங்க 3 பேர் உட்காந்து கேரேஜ்ல வந்துட்டு இருக்காங்க. இங்க பாருமா நீ இங்க வந்துட்டு பேசுற ஒவ்வொரு வேர்டையும் பார்த்து பேசு. நான் இங்க என்ன பாக்குறேனோ அதை தானே நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த லெஃப்ட் சைடு இருக்காளே இவரோட பேர் என்னன்னா ஹே யாங், எமிசெக்டோட கிராண்ட் டிசேபிள் இவ. அதுவே ரைட் சைடுல இருக்காளே அவளோட பேரு சான்யான், இவளும் எமிசெக்டோட ஃபர்ஸ்ட் டிசேபிள். இவ கிராண்ட் டிசேபிள், இவ ஃபர்ஸ்ட் டிசேபிள். நான் சொல்றது அப்படி உங்களுக்கு ரூடா தெரிஞ்சாலுமே நம்மளோட கிரேட் எமிசெக்டை ஏத்து என்ன ஸ்கோல் பண்ற அளவுக்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்கு? அப்பைக்கு எமிசெக்டர்ல இருக்கிற அங்க இருக்கிற ஒரு லீடர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருமா உன்னோட சீனியர் சிஸ்டர் உன்னோட இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கு தான் உனக்கு ஒரு வார்னிங்கா கொடுத்தாங்க கொஞ்சம் முன்னாடி. நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு போற வரையும் நீ இனிமே ஹார்ஸ் பொசிஷன்ல தான் இருக்கணும். ஏன்னா ஒருத்தவங்களோட பாடியும் மைண்டும் ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கும். உன் மைண்ட் சொல்ற பேச்சு கேட்கலன்னா உன் பாடிக்கு தான் தண்டனை கொடுக்கணும். இவ தான் எமிசெக்டோட ஹெட் அபிஸ். அதே சமயம் இந்த மாதிரி தன்னோட ஜூனியர் சிஸ்டர் வந்துட்டு சொன்னது வந்துட்டு கொஞ்சம் கியூரியஸோட தான் அவ இப்படி கேட்டிருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி உங்க கேரேஜ்ல போயிட்டு இருக்கும்போது இங்க ஒரு பெரிய லைனு. ஏய் ஏன்டா அப்படி பிடிச்சி தள்ளிட்டு இருக்க? ஏய் நான் ஒன்னும் வேணும்னேலாம் உன்னை தள்ள ட்ரை பண்ணல. ஏய் ஒன்னதான்டா கொஞ்சம் லைன்ல உள்ள போறாம ஒழுங்கா போய் லைன் பின்னாடி வரிசையில நிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க கிராண்ட் டிசேபிள் ஒன்னே இங்க எதுக்கு திடீர்னு இவ்வளவு பேர் இப்படி கூஞ்சு கிடக்காங்க? உடனே அபிஸ் இருந்துகிட்டு பார்க்க உடம்பு சரியில்லாதவங்க எல்லாம் இங்க ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. நம்ம மவுண்ட் எம்மிய விட இங்க அதிகமான பேர் வந்திருக்காங்க. இங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. யார் இந்த மாதிரி நினைச்சு பார்த்தா டாங்லானோட எங்களாடு வந்துட்டு இந்த அளவுக்கு கிஃப்டடான ஒரு ஆளுன்னு சொல்லப்போனா இவரை டிவைன் ஹீலர்னே சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு சிக்னஸுமே கிடையாது. இவர் கை வச்சா எந்த ஒரு நோயா இருந்தாலும் பிச்சுக்கிட்டு பறந்து போயிடும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்க டிவைன் ஹீலரே இவருக்கு பர்சனலா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது எமிசெக்டை சேர்ந்த அவங்க 3 பேர் இப்ப உள்ள வராங்க. அந்த ஜூனியர் டிசேபிள் பொண்ணு வந்து வந்துட்டு இங்கதான் லைன் இவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியல, நீங்க எதுக்காக இங்க தேவையில்லாம நின்று டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது இல்லாம நேரா எமிசெக்ட் போயிட்டு ஹெல்ப் தேடலாம்ல? ஏன்னா இங்க இருக்கிற கேப்பபிளான ஆளோட ஹீலிங் ஆர்ட்ஸ்ல எமிசெக்ட்ல கேப்பபிளான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதை கேட்டுட்டு இவன் வந்து வந்துட்டு இங்க பாருமா எமிசெக்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரிச்சான ஆளுங்களுக்கு தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. எங்களை மாதிரி காமனருக்கெல்லாம் அவங்க எவ்வளவு காசு வாங்குவாங்கன்னு எங்களுக்கே தெரியாது. அதுவும் இல்லாம இந்த டிவைன் ஹீலரோட டச் உங்கிறது இல்ல எமிசெக்ட் கிட்ட கிடைக்காது. ஏன்னா எங்களாடு தான் ரொம்பவும் ஸ்மார்ட்டா இருக்காரு. ஏன்னா நேத்தி தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி எமிசெக்ட் இத குணப்படுத்தவே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒரு நோயுமே எங்களாடு வந்துட்டு குணப்படுத்தினாரு. அது கேட்டுட்டு இந்த யங் டிசேபிள் இருந்துட்டு ஏய் என்னடா வளரிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவ கத்திட்டு இருக்கா. இங்க பின்னால இருந்து அந்த எமிசெக்டோட ஹெட் அபிஸ் அவ வந்துட்டு விஸ்பரிங் டெக்னிக் மூலியமா அவகிட்ட சான்யான் இன்னொரு வார்த்தை அவன் வாயில இருந்து வரக்கூடாது. பட் ஆனா இந்த பையன் மூஞ்சி முன்னாடியே நம்ம செக்டை பத்தி கீழே இழுத்து வச்சு பேசுறான். உடனே அபிஸ் இருந்துட்டு என்னமா கிராண்ட் மாஸ்டர் நமக்கு இங்க வரும்போதே கொடுத்த வார்னிங்க நீ அப்ப இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டியா? ஆக்சுவலா டிவைன் ஹீலர் வந்துட்டு வேற யாரும் இல்ல இந்த இவ தான். அதாவது அலைன்ஸ் லீடர் கூட அந்த இடத்துக்கு ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பால அந்த டிவைன் ஹீலர் தான். நீங்க இப்ப என்ன பண்ணணும்னாக்க டாங்லானுக்கு முரியம் அலைன்ஸ் சார்பா ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா நீங்க அங்க போகணும். அந்த டாங்லானோட ரைட்ஃபுல் ஹையர் நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா 1 இல்ல 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்க கூட சான்ஸ் இருக்கு. அதனால எமிசெக்டோட ப்ராப்பர் டிக்னிட்டியை நீங்க மெயின்டைன் பண்ணணும் அங்க போயிட்டு. நான் அப்புறம் நீங்க அங்க போறீங்கிறதுக்காக சொல்றேன், அங்க போய் ரொம்ப கவனமா இருங்க. நீங்க அங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை இழுத்துட்டீங்கன்னு என் காதுல விழுந்தது என்னோட சக்சஸரா இருந்தாலும் சரி நானே பர்சனலா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். பட் ஆனா மாஸ்டர் நான் வந்துட்டு வேணா டாங்லானுக்கு நம்ம இந்த மாதிரி அரைவா இருக்கோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணட்டுமா? ஹேயான் இல்ல இப்போதைக்கு வேணாம், நமக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்களோட இந்த மெடிக்கல் டெக்னிக்ஸை இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் ஹீரோ நடத்திட்டு இருக்கிற அந்த மெடிக்கல் கேம்புக்கு போறாங்க. வாங்க அடுத்த பர்சன் உள்ள வாங்க, அடுத்த பர்சன் அப்படின்னு வர்றவங்க எல்லாம் வந்த வகத்திலே திரும்ப போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த அபிஸ் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானாக்க எப்படி இவன் இவ்வளவு ஸ்பீடா எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான்? இவங்க 2 பேருக்குமே அதே தான் மாஸ்டர் பேஷன்ஸ். இவங்க எல்லாரும் போற ஸ்பீட்லயே திரும்ப வராங்க. எனக்கு தெரிஞ்சு பேஷண்டோட பெயின் தெரியாத மாதிரி அவங்கள மறக்கடிச்சு அவங்கள கியூர் பண்ணிட்டேன்னு ஒரு இல்யூஷன்ல அனுப்பி விடுறான்னு நினைக்கிறேன். சொல்ல போனா இதை இன்னொரு வார்த்தையில இவன் ஃப்ராட் தன பண்ணலான்னு சொல்லலாம். டாங்லாண்ட்ல இருந்து அந்த சியோல் பொண்ணு தான் எங்களை மன்னிச்சிருங்க இந்த மாதிரி இருந்ததுக்கு, ஏன்னா ரொம்ப நேரமா நீங்க லைன்ல வெயிட் பண்றீங்கன்னு தெரியும், உங்களுக்கான நேரம் வந்துருச்சு, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சியோல் தான் கூப்பிடுறான். அந்த ஜூனியர் டிசேபிளும் காசுக்காக இந்த மாதிரி ஒருத்தவங்களை குணப்படுத்தினு சொல்றது ஒரு விஷயம். பட் ஆனா அவங்களோட ப்ரீஷியஸ் டைமை இந்த மாதிரி லைன்ல நிக்க வச்சு அவங்களோட நேரத்தையும் காசையும் இப்படி வேஸ்ட் பண்ணி
காசு புடுங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயம். ஒரு ஹீலரா இந்த விஷயத்த பண்ணவே கூடாது. அதனால இவங்கள இப்படியெல்லாம் விட போறது கிடையாது. நீங்க கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் எங்களாட் வந்துட்டு எக்ஸாமைன் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சியோல் போயிடுறா. இவங்க 3 பேர் மட்டும் இங்க நின்னுட்டுருக்காங்க. அப்பைக்கு இவன் நேரா போயிட்டு அங்கிட்டு இருக்கிற லைட்டா கதவ வந்து கேப் வழியா எட்டி பார்க்கறான். நம்ம ஹீரோ இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கான். அபீஸ் இங்க அவ்வளவா செக்யூரிட்டிக்கு எந்த ஒரு விஷயமே இவங்க பண்ணாத மாதிரி தெரியுது. உடனே அபீஸ் இருந்துட்டு காய்ஸ் இவங்க இந்த மாதிரி ஏமாத்துறாங்கங்கிறதுக்கு நம்மளுக்கு துளியோண்டு அவள எவிடன்ஸ் கிடைச்சாலும் போதும் அடுத்த செகண்டே அவங்கள கையும் களவுமா பிடிக்கிறோம். அப்பைக்கு இங்க உள்ள ஹீரோ வந்துட்டு உட்காந்துருக்கும் போது ஆப்போனன்ட்ல ஒரு அம்மா வந்துட்டு தன்னோட பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டு யங் மாஸ்டர் என்னோட குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அம்மா நீங்க அழுவாதீங்க. நீங்க முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நான் வந்துட்டு என்னால சரி பண்ண முடியுமா முடியாதாங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். பட் ஆனா யங் மாஸ்டர் நான் ஆல்ரெடி மத்த ஹீலர்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு கேட்டேன். அவங்க எல்லாருமே என் பொண்ணால மறுபடியும் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பைக்கு ஹீரோ உடனே அந்த பொண்ணோட காலை பிடிச்சி தூக்கி பார்த்துட்டு உங்க பொண்ணு ரீசெண்டா எங்கேயாச்சும் தாவுனாலா இல்ல எங்கிட்டாச்சும் இடிச்சுக்கிட்டாளா இல்ல ஏதாச்சும் பின்னாடி வருதுன்னு சொல்லிட்டு அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தாவ கீழே விழுந்தாளா? ஆமா 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கேரேஜ் பின்னாடி வருதுன்னு சொல்லிட்டு சைட்ல விழுந்தா. நான் நினைச்சேன் உங்க பொண்ணு அந்த மாதிரி கேரேஜ் பின்னாடி வருதுன்னு சொல்லிட்டு அப்படி திரும்ப ஜம்ப் பண்ணும்போது காலு பெசரி இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஃபுட் டிராப்னு சொல்றாங்க. காலு இறங்கிக்கிச்சா அதனால உங்க பொண்ணோட கால் வந்துட்டு பேரலைஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு ஒரு தடவை பார்த்து அதை பத்திர எல்லா ப்ராப்ளத்தையும் சொல்லி அதுக்கான கியூர் என்னங்கிறதெல்லாம் கேட்டு இருக்கும் போதே இவங்க 2 பேருக்கும் இதெல்லாம் என்னால நம்பவே முடியாது. எப்படி உன்னால ஜஸ்ட் அப்படி பார்த்து அதுக்கான கியூர் என்னங்கிறத சொல்ல முடியும்? ஆனா இங்க அபீஸ் அவன் இருக்கிற இடத்துல நான் அந்த பொண்ணை சரி பண்றதுக்காக உட்காந்துருந்தா கூட என்னால இவ்வளவு சீக்கிரமா இப்படி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷனையும் கொடுக்க சான்ஸே இல்ல. ஆனா இவளுக்கு ஒரு மண்ணும் புரியல. என்னாச்சு மாஸ்டரும் சரி சீனியர் சிஸ்டரும் சரி யார் 2 பேரும் அமைதியா இருக்காங்க. சரி யங் மாஸ்டர் என்னோட பொண்ணோட கண்டிஷனை ட்ரீட் பண்ண முடியுமா? அதை தான் நான் இப்ப பண்ண போறேன். போகும்போதே உங்க பொண்ணு நல்லபடியா நடந்து போவா கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரே ஒரு நைஸா இருக்கிற ஒரு ஊசியை மட்டும் எடுக்கிற கையில. இவர் இருந்துகிட்டு ஒய்யாலே அந்த நீடில பாரு எந்த அளவுக்கு டார்க்கா ட்விஸ்டடா இருக்குன்னு. ஆனா இங்க அபிஸும் சரி சீனியர் சிஸ்டரும் சரி 2 பேரும் ஷாக்ல அடிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு நைஸா இருக்கிற அந்த நீடில் எப்படி நம்ம ஹீரோ கிட்ட இருந்து வர கியூஐ தாக்கு பிடிச்சிருக்கு. வேக்கையா ஃபோர்ஜில கிரியேட் பண்ணிருக்க அந்த சில்வர் ஹேர் நீடில் கிராஃப்ட் அந்த இதுவே வந்துட்டு இதோட கம்பேர் பண்ணா இதை டிவைன் ஆர்டிஃபெக்ட்னே சொல்லலாம். இங்க இவ மட்டும் விஸ்பரிங் டெக்னிக் மூலியமா தன்னோட அபிஸ் கிட்டயும் சீனியர் சிஸ்டர் கிட்டயும் பேசிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் இவ பேசுறதுக்கு ஒரு ரிப்ளைவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்ச உடனே அம்மா இங்க பாருங்க என்னால திரும்ப நடக்க முடியுது. எனக்கு ஒரு வழியுமே தெரியல. கடவுளே ஒரு வழியா என் பொண்ணு நல்லபடி ஆயிட்டா. கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த அபிஸ்க்கு சம ஷாக்கு. ஒருவேளை டெம்பரரியா இல்ல அவன் ஃபுல்லாவே நர்வ்ஸ் மெரிடியன்ஸ் இது எல்லாத்தையுமே அவளோட கால்ல இருந்ததை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கான். இவன் சாதனாலே கிடையாது. இவன் ஒரு ப்ராடிஜி. ஒரு சரி அப்போ நாங்க இங்க வரதுக்கு முன்னாடி டிவைன் ஹீலர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே உண்மையா இருந்தா அப்பதான் இவ யோசிச்சு பாக்குறா. இப்போதைக்கு வேற யாராச்சும் நாங்க பண்ற விஷயத்தை பார்த்தாக்க கண்டிப்பா டேங்க்லானோட இந்த மெடிக்கல் டெக்னிக்கை நாங்க ஸ்பை பண்ற மாதிரி தான் தெரியும். இங்க அந்த பொண்ணும் சரி அங்கிள் நான் போயிட்டு வரேன் டாட்டா பாபாய்னு சொல்லிட்டு போயிட்டு வரான். ஓகேமா இப்போ உன்னோட காலு ஃபுல்லா ஹீல் ஆயிட்டுங்கிறதுனால நீ சந்தோஷமா போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம். போயிட்டு பத்திரமா வா. கண்டிப்பா ஆனா நான் உங்களை கண்டிப்பா மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமேலுக்கு இந்த அபிஸ் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறான்னா சொல்ல போனா இந்த இடத்துல நான் என் மேலதான் குறை சொல்லணும். அவன் வெளில வந்த உடனே அடுத்த செகண்ட் அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லும் போதே சடனா ஒரு டிராகர் அபிஸோட ஃபேஸை பார்த்து விருட்டுன்னு கிழிச்சிட்டு பறந்து போகுது. அங்க போய் அந்த இடத்துல அடிச்சு அந்த மொத்த இடமே வெடிச்சு சதறுது. அதை பார்த்துட்டு இவ உடனே என்ன நடக்குதுங்க. ஆனா நம்ம ஹீரோ ஆல்ரெடி இவங்க எல்லாரும் ஒட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான் முன்னாடியே. நான் என்னோட பேஷன் இருந்தாங்கிறதுக்காக தான் நீங்க இந்த மாதிரி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்ததை நான் கண்டுக்காத மாதிரி இருந்தேன். என்னோட ஃபேமிலி சீக்ரெட் ஆட்ட நீங்க எல்லாரும் இப்படி ஒளிஞ்சு நின்று பார்த்ததுக்கான ஒரு பலனை அனுபவிச்சு தானே ஆகணும். ஏன்னா நீங்க யாரும் இங்க இருந்து திரும்ப உயிரோட போறதே கிடையாது. இவளுங்க எல்லாரும் அந்த டிராகர் அட்டாக்ல ஷாக் ஆகி உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காளுங்க. அந்த டிராகர் மறுபடியும் சவுத்துல இருந்து பிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்டே திரும்ப போகுது. நம்ம ஹீரோ போய் அதை கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டு ஹீரோ வெளில வரதை பார்த்துட்டு அந்த சீனியர் டிசேபிள்னு சொல்ல போற அந்த பொண்ணு இருந்துகிட்டு என்ன யோசிக்கிறானா இது வாய்டு சீசிங் ஆச்சு. ஏன்னா டிரான்சன் ரிலிம்ல இருக்கிற ஒரு மாஸ்டரால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு செகண்ட் ரேட் மார்ஷல் ஆர்டிஸ்டால எப்படி இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியுது. அப்போதைக்கு அபிஸ் உடனே கொஞ்சம் அமைதியா இருங்க எங்களாடு. நாங்க ஆக்சுவலா எமின்னு சொல்லி பேச வரும்போதே அந்த ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் இல்லாத நூடுல்ஸ் மண்டவனே நாதாரி பயல பேசிட்டே இருக்கும்போது எவ்வளவு தைரியம் இருந்தா ஆம்புஷ் பண்ணி அட்டாக் பண்ணுவேன். இருறா அவன் கதையை முடிக்கிறேன். நேரா ஹீரோ கூட சண்டைக்கு போறான். என்னோட டெம்பஸ்ட் ஸ்கேட்டரிங் ஸ்வாட் ஆட் இந்த செகண்டே உன்னோட மூஞ்ச தரைக்கு அனுப்ப போது பார்த்துட்டே இருறா. கரெக்டா அவன் அட்டாக் பண்ண போகும்போது சடனா பின்னால இருந்து அபிஸ் அந்த பொண்ணோட கழுத்திலே மட்டார்னு ஒரு அடியை போட்டு அவளை அந்த இடத்துல அன்கான்சியஸ் ஆக்கி படுக்க வச்சிடறாங்க. அவளை அப்படியே தூக்கி பின்னாடி விட்டு இப்போ அபிஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவோட அட்டாக்கை வந்துட்டு ஜஸ்ட்ல பிளாக் பண்றான். ஏன்னா இந்த அட்டாக்கை நான் டாச் பண்ண ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என்னால் பிளாக் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கை அதுவும் ஹீரோவோட அந்த அட்டாக்கை வந்துட்டு பிளாக் பண்ணிடுறாங்க. சீனியர் டிசேபிள் ஒன்று சீனியர் சிஸ்டர் ஒன்று மாஸ்டர் நீங்க பட் ஆனால் இங்கே ஹீரோட அட்டாக் எல்லாத்தையுமே அவ பிளாக் பண்ணிட்டே இருக்கா. அதாவது எமிசெக்டோட ஹெட் இந்த பையன் எங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் டிஃபரன்ஸ் என்னங்கிறத இவன் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கான். அப்படி இருந்தும் இவன் ஏன் வந்துட்டு இந்த சண்டை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்றதுனால அவனால ஜெயிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விடாம இப்படி கண்டினியூஸா சண்டை போடுறான்னு எனக்கு தெரியல. இந்த பையனோட ஃபவுண்டேஷன் ரொம்பவும் கம்மியா தான் இருக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ்ல. ஒருவேளை இந்த பையனோட ஹீலிங் ஆர்ட்ஸ் மட்டிலும் பெஸ்ட் இல்லாம மற்ற எல்லாத்துலயுமே அவன் பெஸ்டா இருந்தா
அப்போ இந்த ஃபைட் கண்டினியூவா தான் அது என்னங்கிறது தெரிய வரும் அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது ஹீரோ உடனே அவன் கையில அந்த டிராகரை எடுத்து விட்டேறான் நேரா அந்த எமிசெக்டோட ஹெட்டை பார்த்து. இந்த பையன் நான் எந்த சைடு டாச் பண்ணுவனோ அந்த சைடை ட்ரை பண்ணி அவனோட அந்த டிராகரை விட்டெறிஞ்சு அட்டாக் பண்றான். அப்போ ஹீரோ உடனே அந்த டிராகர் போற அதுக்கு ஆப்போசிட் சைட்ல போயிட்டு லெஃப்ட் சைட்ல இருந்து அட்டாக் பண்ண வரான். அதே சமயம் இங்க ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சண்டை போறதை பார்த்துட்டு இவன் என்ன சிரிக்கிறானா, பின்னால இருந்து சீனியர் சிஸ்டர் மாஸ்டர் அங்க பாருங்க. அப்பதான் இவன் உடனே திரும்பி பாக்குறா, போன டிராகர் திரும்ப அவளை பார்த்து இந்த சைடா அட்டாக் பண்ண வருது. இங்க ஹீரோ அவனோட அட்டாக் பண்ண வரான். என்ன தாண்டி போன டிராகர் திரும்ப பறந்து என்கிட்டே வருதா? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த கையால இன்னொரு டிராகரை வச்சு அட்டாக் பண்றான். ரெண்டு சைடுல இருந்தும் அட்டாக், இந்த சைடு டிராகர் அந்த சைடு ஹீரோ. அந்த டிராகர் அட்டாக் அசால்ட்டா அப்படியே பெண்ட் பண்ணி வேற சைடு டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி மேல பறக்க விட்டுறான். ஹீரோ அப்படியே பறந்து கீழே உழுவு போகும்போது ஹீரோட வயிற்றுலேயே ஒரே அடி அடிச்சு அடியில பறந்து போய் செவுத்துல அடிச்சு அங்க இருக்கிற எல்லாத்தையும் உடச்சிட்டு போய் விழுவுறான். இங்க ஒரு வழியா அந்த முந்திரி கொட்டை முழிச்சிருது. என் தலை லைட்டா வலிக்குது. சான்யாங் நீ ஓகே தானே? ஆமா இங்க என்ன நடந்தது? இங்க அபிசொன்னே போச்சு போச்சு போச்சு. பார்த்தா நம்ம ஹீரோ அடிப்பட்டதுல வாயிலேருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்குது. பையன் சமத்தியா அடி வாங்கி நின்றுட்டு இருக்கான். நான் என்னோட எமோஷன்ஸை வெளில விட்டதுனால என்ன நானே கண்ட்ரோல் பண்ண தவறிட்டேன். ஆனா அந்த யங்மேன் 20 வயசு கூட முழுசா முடிஞ்சிருக்காது. அப்படி இருந்து என்னோட இந்த வாய்டு சீசிங் அட்டாக்லேருந்து ஏதோ கீழே விழுந்து தட்டி விட்டுட்டு எந்திரிக்கிற மாதிரி ஏஞ்சிட்டு இருக்கான். உண்மையிலேயே இந்த இதில் நான் ரொம்பவும் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். இது என்ன த்ரெட்டா இங்கேருந்து போது? பார்த்தா ஹீரோ த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் அந்த டிராகர்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கான். என்ன இதோடலாம் இந்த விஷயம் முடியல, இதுக்கப்புறமுக்கு தான் ஆட்டமே இருக்கு, வாங்க பார்த்துக்கலாம். நான் என்னோட வாழ்நாளில் கொஞ்சம் கூட கேள்விப்பட்டதே கிடையாது இந்த மாதிரி த்ரெட்ஸை யூஸ் பண்ண ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை பற்றி. ஒருவேளை இவனோட மார்ஷல் ஆர்ட்ஸில் அந்த அளவுக்கு ஒரு மாஸ்டரியை ரீச் பண்ணதுனால இவனுக்கான ஒரு வெப்பனை இவனே ஃபோர்ஜ் பண்ணி அதுலேருந்து ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கானா? அப்போக்கி என்ன சத்தம்னு சொல்லி அங்கே சில பேர் ஓடி வந்து பார்க்குறாங்க. டேங்க்லானோட வாரியர்ஸ் நம்ம எனிமியை இந்த செகண்டே பிடிச்சி வைங்க அப்படின்னு சொன்ன உடனே டேங்க்லானை சேர்ந்த ஆளுங்க எல்லாரும் சுற்றி வளைக்கிறாங்க அந்த எமிசெக்டை சேர்ந்த 3 பொண்ணுகளையும். மூயோல் இங்கே ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன். அப்பா அவனோட அக்காவும் அப்பாவும் அங்கே வந்துடுறாங்க. டேய் டாங் நீ அப்படியே அமைதியா இரு. அப்போதைக்கு அந்த சீனியர் சிஸ்டருங்கிற பொண்ணு அந்த பையன் ஓகேவா இதுக்கப்புறம் பக்கத்தில் வந்தா அவ்வளோதான். ஐயோ ஒரு நிமிஷம் நான் அதுக்காக இல்லை, சொல்லப்போனா என்னால் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஏய் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திரும்ப உனக்கு வார்னிங் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ. கட் பண்ணி இந்த சைடு 1000 ரெயின் ஆஃப் ஹாலை காட்டுறாங்க. விசாரிக்கிறதுக்காண்டி இந்த எமிசெக்டை சேர்ந்த 3 பேரையும் முன்னாடி நிற்க வச்சு நம்ம ஹீரோவோட அப்பா முன்னாடி, அதாவது டேங்க்லானோட பேட்ரிச் முன்னாடி விசாரிக்கிறாங்க. பேட்ரிச் மூயோல் நம்மளோட யூத் ஜென்ரேஷன்லேருந்தே நம்ம 2 பேருக்கும் மாற்றி மாற்றி தெரியும். இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன் நான் உண்மையிலேயே சொல்கிறேன், இது ஒரு டெரிபிளான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இந்தாமா இதில் எது வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்ல வர, உங்களோட ஐடென்டிட்டிஸ் என்னங்கிறத மறைச்சி எங்களோட டேங்க்லானோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆர்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபில்ட்ரேட் பண்ணி இப்படி வந்து என் பையனை அட்டாக் பண்ணி அவனை ரத்தம் வர்ற மாதிரி ஆக்கிட்டு இப்போ இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறீங்களா? ஐயோ நான் அந்த மாதிரி சொல்ல வரல ஓல்டு ஃப்ரெண்ட். அப்புறம் வேற என்ன? ஏன்னா நீங்கள் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனை என்னால் கொஞ்சம் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு புரிஞ்சிக்க முடியலையே. ஏன்னா எமிசெக்டோட கிராண்ட் அபிஸ் அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதுவும் அந்த டெட்லியான மார்ஷியல் ஆர்ட்ஸை என் பையன் மேலே யூஸ் பண்ணி இன்டர்னல் இன்ஜுரிஸை கொடுத்துருக்கிறது எந்த வகையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு நீங்கள் சொல்ல வரீங்க? அதுவும் இல்லாமல் இப்போ இந்த அளவுக்கு போனதுக்கு அப்புறமேலுக்கு நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். உண்மையை சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும் உங்கள் மார்ஷியல் அலைன்ஸ்லேருந்து வந்து என்னோட பையனை அசனேட் பண்ண ட்ரை பண்ணானே அந்த டிராகன் யூனிட் கமாண்டர் யூகன், அவன் முடிக்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களா? ஐயோ மூயூல் ஒரு நிமிஷம், நீங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப தப்பாக புரிஞ்சு இதை வேற லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த முந்திரி கொட்டை உடனே மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கானா, இது எல்லாத்துக்கும் நான் தான், என்னோட தப்பு தான் இது. நான் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்திருந்தனாக்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்காது. இந்த சீனியர் சிஸ்டர் உடனே அந்த பையன் நல்லபடியாக இருக்கானா, அவனுக்கு ரொம்பவும் பெரிய இன்ஜுரி எதுவுமே இல்லை அப்படின்னு இங்கே யோசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாலேருந்து கதவை வந்துட்டு நம்ம ஹீரோ வரான். டேங்க்லானோட டெபுட்டி லீடர் டாங் பேட்ரிச்சுக்கு என்னோட கிரீட்டிங்ஸை கொடுக்குறேன், என்ன மன்னிச்சிருங்க. உங்கள் எல்லாரும் இந்த மாதிரி கவலைப்பட வைக்கணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. பட் ஆனால் இப்படி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. டாங் நீ ஓகேவா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஜஸ்ட் ஒரு சின்ன தூக்க போட்டாலே எனக்கு எல்லாமே சரியாயிடும். அதுவும் இல்லாமல் கடைசியாக நான் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட ரொம்ப நேரம் இருந்ததுனால என்னோட உடம்பு உழைப்பு அப்படி கொஞ்சம் அதிகமாக போனதுனால டயர்டில் அந்த மாதிரி மயக்கமாயிட்டேன். என்ன சொல்கிறேன், டயர்ட்னாலையா? அப்போ உனக்கு எந்த ஒரு இன்டர்னல் இன்ஜுரிஸும் இல்லையா? என்னப்பா சொல்கிறீங்க, இன்டர்னல் இன்ஜுரிஸா? அப்போதான் பின்னேலேருந்து அந்த சீனியர் சிஸ்டருங்கிறவ மனசுக்குள்ளே என்ன யோசிச்சுட்டு இருக்கானாக்கா, எமிசெக்டோட இந்த டிவைன் ஆர்ட்டுங்கிறது ஒருத்தவங்களோட வயிற்றுக்குள்ள உள்ள குடல் எல்லாத்தையும் போட்டு குழப்பி விடுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக். அந்த மாதிரி ஒரு அட்டாக்கை மாஸ்டர் இவன் மேலே பண்ணியுமே இவன் எந்த ஒரு அஃபெக்ட்டுமே இல்லாமல் இப்படி வந்து கல்லாட்ட நின்றுட்டு இருக்கான்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், ஆக்சுவலாக இங்கே நடந்த இந்த ஈவெண்ட் படி இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். கிராண்ட் அபிஸ் உங்களை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இங்கே நிப்பாட்ட வச்சதுக்கு என்ன ரொம்ப ரொம்ப மன்னிச்சிருங்க. டிவைன் ஹீலர் இந்த மாதிரி அவங்களோட டீச்சிங்ஸ் எனக்கு சொல்லி தருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல எமிசெக்டோட கிராண்ட் அபிஸே இந்த மாதிரி ஏன் முன்னாடி வருவாங்கன்னு யார் யோசிச்சு பார்த்தா. நானும் ஒரு முட்டாள்தனமாக அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம நான் பாட்டுக்கு உங்களை நேரடியாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்கள் யாருன்னு உங்களை ரெகனைஸ் பண்ண தவறினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு ஃப்ரீக்வன்சி விஸ்பரிங் டெக்னிக் மூலியமாக கிராண்ட் அபிஸ் கிட்ட இதுக்கப்புறமுக்கு எதுவும் பேசாதீங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை லீடாக எடுத்துக்கிட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்போ உண்மையிலேயே இது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானா? அப்போ யங் மாஸ்டர் சொல்றதெல்லாம் உண்மைதானா?
அப்போ பவர்ஃபுல்லான அட்டாக்கை வச்சு தாக்கலையா, இன்டெல் இன்ஜுரிஸ்லாம் எதுவுமே இல்லையான்னு சுற்றி உள்ளவங்களாம் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அப்போக்கி ஹீரோவோட அப்பா பின்னாலேருந்து விஸ்பரிங் டெக்னிக் மூலியமா, இங்கே பாருப்பா, கிளானோட ஹானருக்காக நீ உன்னோட வழி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த மாதிரி கிராண்ட் அபீஸ்க்காக பேசுறீனாக்கா அந்த மாதிரி பண்ணாத, இதை நான் கவனிச்சுக்கிறேன். அப்போ அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் நல்லபடியாக தான் இருக்கேன், இது எல்லாமே ஒரு நடிப்பு தான். என்ன சொல்கிற, ஏன் நீ அப்படி பண்ணுற? அப்பா எனக்கு நல்லாவே தெரியும், இது பார்க்க வேணாம், உங்களுக்கு ரொம்பவும் தேவையில்லாத ஒரு ஸ்டேஞ்சான விஷயமா தெரியலாம். பட் ஆனால் நீங்கள் இந்த ஒரு தடவை மட்டும் என்னோட லீடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஹீரோவும் இந்த மாதிரி ரொம்ப ஒரு ரிசால்வோட இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அங்கே எமிசெக்டோட கிராண்ட் அபிஸ் என்ன விஸ்பரிங் டெக்னிக் மூலியமா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாருன்னா, எங்களாட் இது மூலியமா நீங்க என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்றீங்க, நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, ஏன்னா நான் 2 ஃபிராக்ஷனுக்கு இடையில இருக்கிற போரை நான் இது மூலியமா ஃபினிஷ் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலா எங்க ஹீரோவுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்போ கிராண்ட் அபிஸை ஹீரோ நேருக்கு நேர் பார்த்தோம். ஏன்னா இவன் அந்த அளவுக்கு கொஞ்சம் டெம்பர்மெண்ட் உள்ள ஆளுங்கிறதுனால இவளை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணிக்கிட்டா தான் உண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி ஒரு மொமெண்ட்ல வேற லெவல்ல ஒரு நாடகத்தை போட்டிருக்கான். இந்த ஒரே ஒரு அடி மூலியமா என்னால 10 கிரேட் செக்டோட ஒரு மாஸ்டரை எனக்கு கடமைப்பட்டு இருக்க வைக்க முடியும். ஹீரோ உடனே விஸ்பரிங் டெக்னிக் மூலியமா அந்த கிராண்ட் அபிஸ் கிட்ட, நீங்க பர்மிட் பண்ணீங்கன்னாக்க நான் சொல்றபடி அப்படியே நீங்க செஞ்சீங்கன்னா இதை ஸ்மூத்தா முடிச்சுக்கலாம். சரி, நான் அப்படியே பண்றேன். ஆக்சுவலா இந்த மாதிரி நான் இங்கிலாண்டோட டேலண்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மெஷர் பண்ணணும்னு நினைச்சேன், என்னோட டைட்டில் என்னங்கிறது தெரியாம. பட் ஆனால் நான் யாருங்கிறத மறைச்சதுனால இங்கிலாந்து இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி இது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ இங்கிலாந்து இன்ஜுரி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை அதானே? ஆமாம் கிராண்ட் அபிஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப நேரமாக ஹீல் பண்ணிட்டு பேஷன்ஸை கவனிச்சிட்டு இருந்ததுனால எக்ஸாஷன்னால தான் நான் மயக்கப்பட்டு விழுந்தேன். அப்போக்கி கிராண்ட் அபிஸ் ஒன்னே ஹீரோ கிட்ட விஸ்பரிங் டெக்னிக் மூலியமா இந்த வயசான ஒரு பொம்பளையோட டிக்னிட்டியை நீ இப்படி காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இங்கே ஹீரோ ஒன்னே இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அப்போ கிராண்ட் அபிஸ் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு சுற்றி உள்ளவங்களா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே சமயம் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி அவள் உண்மையிலேயே அட்டாக் பண்ணதும் தெரியும், இங்கே ஹீரோ அடிபட்டு அவன் வாயிலேருந்து ரத்தம் வந்ததும் தெரியும். அதனால இந்த மொமெண்ட்டை தனக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக மாற்றிக்கணுங்கிறதுக்காண்டி இப்போக்கி எனக்கு எதுவும் ஆகாமல் இருக்கிற வரையும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பிளாக் பெயிண்ட் பண்ணியே பேசிட்டு இருக்கான். அப்போக்கி ஹீரோட அப்பா உடனே, டாங் நீ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உண்மையா? ஆமாப்பா, நான் எப்படி எமிசெக்ட் முன்னாடி இப்படி ஒரு பொய்யை சொல்ல முடியும்? அதை கேட்டுட்டு இவர் ஒன்று, ஏய் முட்டாள், பாரு நீ பண்ண அந்த ஒரு விஷயத்தினால இப்போ நம்ம எல்லாருமே ஒரு பெரிய இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டிட்டு இருந்திருப்போம், ஒரு பெரிய பிளட் பாத்தே நடந்துருக்கோம் தெரியுமா உனக்கு? நீ அப்படியே உன்னோட கிளான் ஹிடன் ஆர்ட்ஸ் அவங்க பார்க்குற மாதிரி இருந்தாலுமே இப்படியா ரெக்லஸா ஒருத்தவங்களோட நேருக்கு நேர் சண்டை போடுவ அப்படின்னு இங்கே ஹீரோ போட்டு அவங்க அப்பா கரிச்சு கூட்டிட்டு இருக்கும்போது கிராண்ட் அபிஸ் சொன்னேன், பேட்ரிச் கொஞ்சம் நீங்கள் அமைதியாகுங்க, என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் ரொம்ப தப்பான ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டேன். இங்கே பாரா, நான் இதுக்கப்புறமேக்கும் நீ பேசுறதெல்லாம் கேட்க விரும்பவே இல்லை, அந்த டல்லான நைஃபை நீ விட்டெறிஞ்சது தப்பு தான், நீ என்ன பண்ணியிருக்கன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? அப்போதான் இந்த முந்திரி கொட்டை யோசிக்கிறா, ஒரு நிமிஷம், அப்போ அவன் விட்டெறிஞ்ச அந்த டிராகர் வந்துட்டு சாதாரண பிராக்டிஸ் பண்ணுற டிராகரா? அப்போ அதுக்கு ஆப்போனண்டா தான் நான் என்னோட உண்மையான ஸ்டீல் ஸ்வாடை வெளில எடுத்தனா? சரி, நாங்கள் எல்லாரும் ரொம்ப சீக்கிரமா எமிசெக்ட்லேருந்து வந்த உங்க எல்லாரையும் தப்பா நினைச்சிட்டோம், எங்க மன்னிச்சிருங்க. அப்போக்கி அந்த கிராண்ட் அபிஸ் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட டிசேபிள் கொஞ்சம் யோசிக்காம அவளா ஒரு விஷயத்தை யோசிச்சு அந்த இடத்துல இறங்குனதுனால தான் பேசும்போதே அந்த முந்திரி கொட்டை ஒன்னே, பேட்ரிச் என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு காலிலே விழுந்துட்டா. அங்க சுத்தி உள்ளவங்களாம் எமிசெக்டை சேர்ந்த ஒரு ஜூனியர் டிசேபிள் காலில் விழுவுறாளா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு மாத்தி எல்லாரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நேரா அந்த முந்திரி கொட்டையிட்ட போயிட்டு, கிரேட் ஆத்ராக்ஸ் செக்டை சேர்ந்த எமி இந்த மாதிரி மற்றவங்க காலில் விழுவலாமா, தப்பு இல்லையா? எங்களோட டேங்க்லேண்ட் வேணா கொஞ்சம் ரூத்லெஸ்ஸான ஆளா இருக்கலாம், நாங்கள் ஆனால் எல்லாத்துக்குலாம் கிரெஜ் வச்சுட்டு இருக்க மாட்டோம், நாங்கள் மறந்துட்டோம் மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அதுதான் அர்த்தம். அதனால ஒரு பொண்ணை தன்னோட காலில் உழு வைக்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் மோசமான ஆளுங்க கிடையாது. இங்கே இவன் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானாக்க, நாங்கள் பண்ண இந்த விஷயத்த அசசினேஷன் அட்டம்ப்டா இல்லாமல் சாதாரண ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்சிருக்கானா. பட் ஆனால் நான் எதனால கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இப்படி நேரடியாக போயிட்டு இவனை அட்டாக் பண்ண போனேன். ஆக்சுவலாக நன்றி, இல்லை என்ன மன்னிச்சிருங்க அப்படி சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் எங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அப்புறம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி எங்களாட். அப்போக்கி ஹீரோ உடனே சில 2 பிட்டான வார்த்தையை போட்டு, இந்த மாதிரி எங்கள்கிட்ட நீங்கள் சொன்னதுக்காக மண்டிட்டதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லாத விஷயம், அதனால அதை எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க, இதுலேருந்தே தெரியுது உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, நாங்கள் தான் தப்புன்னு. உடனே கிராண்ட் அபிஸ் இருந்துட்டு, எங்களாடு உண்மையிலேயே உங்க அப்பா மாதிரி அப்படின்னு கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ உடனே, சரி அப்போ நம்ம இதெல்லாம் விட்டுட்டு பிஸ்னஸ்க்குள்ள வரலாமா? ஆமால, அலைன்ஸ் வந்துட்டு எதுக்காக எங்களை இங்கே அனுப்பி வச்சாங்கிறதே நாங்கள் மறந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேருக்கு இடையில எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் வந்துட்டு எங்களாடுக்கு மொத்தம் 3 விஷஸை கிராண்ட் பண்றேன், அது 3 ரெக்வஸ்ட்டை கிராண்ட் பண்றேன். அப்பதான் ஹீரோ யோசிக்கிறான், போடு லூட் அடிக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு, இப்போதான் என்னோட பார்கெனிங் ஸ்கில்ஸை நான் யூஸ் பண்ணணும். அந்த சீனியர் சிஸ்டர் ஒருத்தி இருந்தால, அதாவது நம்ம ஹீரோவுக்கு உடம்பு நல்லா இருக்கான்னு கவலைப்பட்டுட்டே இருந்தால அவன் என்ன யோசிக்கிறானா, நான் எப்பயுமே என்னோட சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப அதிகமான விஷயத்த பார்த்துருக்கேன், என் கண்ணால கிடையாது என் மனசால. ஏன்னா என்னால் ஒருத்தவங்க மனசை ஒருத்தவங்களோட இதயத்தை ரீட் பண்ண முடியும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு வில்லேஜர்ஸும் என்னை பார்த்து பயந்து போயிருக்காங்க, ஏன்னா எனக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க, அதனால என்ன அந்த வில்லேஜ்லேருந்தே துரத்துனாங்க. அப்போ தான் நான் கிராண்ட் அபிஸை மீட் பண்ண, அது எனக்கு ஒரு பிளெஸிங் மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த கோல்டன் ஐஸ் ஆஃப் இன்சைட்
அது ஒரு டேலண்டா அவங்க மட்டும்தான் பார்த்தாங்க. மத்தவங்களாம் அத ஒரு கர்ஸாவும், என்ன ஒரு பேய் பிடிச்சவளாவும் பார்க்கும்போது, அப்படிப்பட்ட இந்த கண்ணால இப்ப நான் பார்த்தது உண்மையிலேயே கரெக்ட் தானா? ஏன்னா இப்போதைக்கு இவன பார்க்கறதுக்கு ஒரு ரைச்சீசஸான ஆளு மாரி தெரியல. இவனோட உண்மையான முகம் தான் என்னது? இங்க கிராண்ட் அபிஸ் சொன்னே, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டவனே ஹீரோ வந்துட்டு அந்த அபார்டன் பண்ணியிருக்கிற மவுண்ட் ஹவுல்ல இருக்கிற அந்த மைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது பேரன் லேண்ட்ல இருக்கிற ஒரு இது தானே? வாஞ்சி செக்ட் அது ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டமான விஷயம் இல்லை. பட் இருந்தாலும் மற்ற எல்டர்ஸ் வந்துட்டுன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது ஹீரோ வந்துட்டு என்னோட டயட் எல்லாம் திடீர்னு என்னமோ பண்ணுதுன்னு நடிக்கிறான். ஓகே ஓகே நான் எமி செக்ட் கிட்ட நானே இது முன்னாடி நின்று பேசி முடிச்சு தரேன் அப்படிங்கிறான். அப்புறம் ஹீரோ வந்துட்டு ரெண்டாவது விஷயம் நான் அலைன்ஸோட மெயின் ஃபோர்ஜை யூஸ் பண்ண கேட்கறேன் அப்படின்னு சொல்றான். இங்க இவன் அவளோட கண்ணால பார்த்துட்டு ஒரு செகண்ட் இரு, இப்போ இவன் பண்ற ஒவ்வொரு விஷயமும் நாங்க ஏதோ வந்துட்டு இவன் கையில போய் மாட்டிக்கிட்ட மாதிரில இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ புரிஞ்சுக்கிறா. இங்க கிராண்ட் அபிஸும் சரி நீங்க சொன்ன மாதிரியே அந்த மைனை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடுறேன். பட் ஆனா என்ன மன்னிச்சிருங்க எங்களாட், அலைன்ஸோட 4G அது அலைன்ஸோட மாஸ்டர் பிளாக் ஸ்மித் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் அதை உங்களால யூஸ் பண்ண முடியும். அதனால இது என்னோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு. ஹீரோவனே ஐயோ என்னோட லெஃப்ட் கை செமையா வலிக்குது. சரி சரி அதையும் நானே எப்படியாச்சும் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு கொண்டு வரேன். அபிஸ் நீங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் கடைசியா நான் வந்துட்டு அலைன்ஸோட மிலிட்ரி விங்ல இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட என்னோட பாடி கார்டா வேணும்னு கேட்கறேன். அப்போதைக்கு ஹீரோவோட அப்பா பக்கத்தில் நிற்கிறாருல, கார்டு மாதிரி ஒருத்தர் எப்பயுமே பக்கத்தில் நிற்கிறாருல, அவர் இருந்துகிட்டு விஸ்பரிங் டெக்னிக் மூலியமா நம்ம ஹீரோ கிட்ட எங்களாட் நீங்க கேட்கறதா கேட்குறீங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா ஏதாச்சும் கேளுங்க, எதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை போய் கேட்குறீங்க கார்டா? ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பாடி கார்டா கேட்கறது எனக்கு ஒண்ணுமே புரியல. டேங் நேமுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னாச்சும் பரவாயில்ல. அப்பதான் ஹீரோ யோசிக்கிறான், காசு கேட்டெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியுமே ஒரு பிக்கர் பிக்சர் இருக்கு. ஏன்னா நான் ரொம்பவும் பெரிய ஆசையோட ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கேட்டேனாக்க இவங்க கிட்ட நான் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஒரு நம்பிக்கையை நான் இழக்க வேண்டியதாயிடும். ஏன்னா கிராண்ட் அபிஸ் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஆள் தான். இந்த மாதிரி ஹீரோ கேட்டுட்டு நின்றுட்டே இருக்கும்போது சடனா ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டு ஷாக் ஆகிறான். அப்பதான் ஹீரோ வந்துட்டு இந்த பொண்ணையே நேரடியா தடவையா பாக்குறான். ஏன்னா இவ்வளவு நேரமா கிராண்ட் அபிஸ் கூட சண்டை போட்டுட்டு இருந்திருப்பான், அப்புறம் அந்த முந்திரி கொட்டை கூட சண்டை போட்டு இருந்திருப்பான், இவளை கண்டிட்டே இருந்திருக்க மாட்டான். ஆனா இப்பதான் இவளை நேருக்கு நேர் பார்த்ததுக்கு அப்புறமேலுக்கு என்னோட மெமரிஸ்ல நான் இவளை பார்த்திருக்கேன். இவளை பார்த்தோன்னே தான் ஏதோ ஒரு பெரிய கடல் அலை என்னை வந்து அடிச்ச மாதிரி இருக்கு. என்னோட பாஸ்ட்ல முரியம் அலைன்ஸோட லார்டு அவரை பிளட் கல்ட்டை சேர்ந்தவங்க கொன்னதுக்கு அப்புறமேலுக்கு அலைன்ஸ் மொத்தம் 2 ஃப்ராக்ஷனா பிரிஞ்சுது. ஆன்டி பிளட் கொலிஷன், அதாவது டார்க் ஃப்ராக்ஷன் கூட ஒன்று சேர்ந்து இந்த பிளட் கல்ட் கூட சண்டை பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அப்புறம் ஒயிட் பாத் கொல்யூஷன், அதாவது யார் கூடயுமே இருக்க மாட்டோம், எங்க ப்ரைடு தான் ரொம்ப முக்கியம், நாங்க ரைச்சீசஸ் பாத்துல தான் சண்டை போடுவோம்னு சொல்லி பிரிஞ்சவங்க. அந்த ஆன்டி பிளட் கொல்யூஷன், அதாவது ரைச்சீசஸ் பாத்துல தான் இருப்பேன்னு சொல்லி பிரிஞ்ச ஃப்ராக்ஷனோட ஒன் ஆஃப் த லீடரா இருந்தவ தான் ஸ்வார்டு எம்பரஸ் ஹா. சொல்ல போனா இது கேட்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஆனா நாங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணியிருந்தோம். இவன் நம்ம ஹீரோவை பத்தி உனக்கு ரிவெஞ்ச் வேணும்னா இதை நம்ம 2 பேருக்கு இடையில வச்சிருக்க வேண்டியதானே, நீ இந்த மாதிரி பண்றதுனால பிளட் கல்ட்ல இருந்து நீ டிஃபரெண்டான ஒரு ஆளுன்னு நினைக்கிறியா? நீ அவளோட கண்ணுக்கு நான் டிமானிக் கல்ட் கூட ஒன்னு சேர்ந்து வேலை பார்க்குற ஒரு ஆளு. ஏன்னா அவ முழுக்க முழுக்க ஒயிட் பாத்துல நடந்தவ. ஒரு சின்ன பையனை நீ எப்படி இப்படி கரெக்ட் பண்ணலாம்? என்ன நடந்தாலும் சரி நான் இங்க உள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜஸ்டிஸ் கொடுத்தே தீருவேன். ஏன்னா அவளோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ண கரெக்ட் பண்ண அந்த பர்சன் வேற யாரும் கிடையாது, நான் தான். ஆனா லேட்டரா தான் தெரிஞ்சிருந்திருக்கும் நம்ம ஹீரோ வேணும்னே இது எதையுமே பண்ணல அப்படிங்கிறது, அதுவும் அவளோட உயிர் போற நிலைமையில. அப்பைக்கு இந்த மாதிரி ஹீரோ பிரசன்ல கூப்பிடுறாங்க, பையன் அப்படியே கல்லு மாதிரி நின்றுருக்கான். ஏய் டாங் டாங், என்னாச்சு டாங், ஏதாச்சும் பிரச்சனையா? அபிஸ் என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்ச நேரம் நான் கொஞ்சம் என்னோட மைண்டை அலைய விட்டேன். இங்க பாருப்பா, நீ அந்த சண்டைக்கு அப்புறமேலுக்கு உன் மைண்டு கொஞ்சம் ஸ்டேபிளா இல்லைன்னு நினைக்கிறேன், நீ போயிட்டு உன்னோட பாடி ஃபுல்லா ரெக்கவர் ஆகிற மாதிரி ரெஸ்ட் எடு, இங்க மற்ற விஷயத்த நான் பேசிக்கிறேன். அப்ப சரி, அலைன்ஸ்லேருந்து வந்து அஃபிஷியலான விஷயத்த நான் இப்போ அனௌன்ஸ் பண்றேன். அதை பாக்கி நம்ம ஹீரோட அப்பா, அதாவது டாங்லானோட பேட்ரிச் படிச்சு பார்த்துட்டு சரி இதுல உள்ள விஷயம்லாம் எதுவும் மாறப்போது கிடையாது, ஆனா இங்க இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியுது. அப்பைக்கு இந்த அபிஸ் வந்துட்டு நீங்க வேணா ஒரு மிட் டயர்ல இருக்கிற எஸ்கார்ட் மிஷின் 2 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, இல்ல லோ டயர் 20 மிஷினை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. கிராண்ட் அபிஸ் நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? நாங்க ஆல்ரெடி மிட் டயர்ல இருக்கிற எஸ்கார்ட்டை பண்ணிட்டு இருக்கோம் நான் சொல்றீங்க? ஆமா இல்லையா பின்ன? ஏன்னா மான்வே கிரேவன் கார்டு டிபார்ட்மெண்ட் தானே 7 நாள் முன்னாடிக்கு இந்த மாதிரி அந்த மிஷின் எடுத்தாங்க. ஆக்சுவலா அந்த அடுத்தடி வச்ச ஹீரோவோட அங்கிள் தான் அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருப்பான். டாங்லானோட மெயின் பேட்ரிச்சுக்கே அந்த விஷயம் நியூஸ் போய் சேராத மாதிரி இன்னத்துக்கு அவங்க அரைவே ஆயிருக்கணுமே. அப்பைக்கு ஒருத்தன் கதை வந்துட்டு பேட்ரிச் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். பேட்ரிச் பாய்சன் டிமன், அந்த பாய்சன் டிமன் அவன் வந்துட்டான், அவன் நம்மளோட எஸ்கார்ட் கூட்ஸ் எல்லாத்தையுமே திருடிட்டான். அதுக்கிட்ட இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன முரியம் அலைன்ஸோட எஸ்கார்ட் கூட்ஸ் எல்லாத்தையுமே திருடிட்டாங்களா? ஏன்னா என்டையர் எஸ்கார்ட்டுமே இருந்த இடம் தெரியாத மாதிரி மறைஞ்சிருச்சு. ஒருவேளை இதுக்கு காரணம் அந்த டெத் டீமன் அவன் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி இருந்திருப்பானா? இல்ல நம்ம அங்க சர்வே இருக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. இந்த செகண்டே டிப்ளாய்மெண்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. இந்த செகண்டே நம்ம எல்லாரும் அங்க கிளம்புறோம். கம்மியான ஸ்டாஃபை மட்டும் இங்க பவுலியார்ல வச்சுட்டு எல்லாரும் கிளம்புங்க. அப்பைக்கு இந்த அபி சொன்னே, பேட்ரிச் டாங் நானும் உங்க கூட வரேன். அது பாய்சன் டீமன்னா அவன் இந்த உலகத்துக்கு, அதாவது இந்த முரியம் வேர்ல்டுக்கே ஒரு காமன், இந்த முரியம் வேர்ல்டோட காமன் எனிமி அவன்.
உடனே பேட்ரிச் இருந்துக்கிட்டு சரி எமிசெக்ட் இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்களும் வரலாம். பேட்ரிச் நீங்க இந்த இடத்துல இருந்து கிளானை பாத்துக்கோங்க. ஆனா ஹீரோவானே சரி நீங்க எல்லாரும் அந்த பாய்சன் டீமனை பாத்துக்கோங்க, நான் இங்க நம்ம கிளானோட காம்பன்சேஷனா வர வேண்டி இருக்கிற அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் சீக்கிரட்டா ஆட்டையப்பட்டால அந்த நாதாரி பைய, அதாவது என்னோட அங்கிள் டாங் ஹோ யோல், அவனை போய் பிடிக்கிறேன். ஆனா டாங் உன்னோட இந்த இன்ஜூர்டு ஸ்டேட்ல நீ அவன் கூட சண்டை போறது டேஞ்சர், ஏன்னா நீ ஆல்ரெடி உடம்பு வீக்கா இருக்கு. அதுவும் இல்லாம உன்னோட அங்கிள் வந்துட்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனன்ட் உனக்கு இப்ப இருக்கிற நிலைமையில, அதனால நான் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு அவனை நான் கவனிச்சுக்கிறேன். இல்லப்பா அது ரொம்பவும் லேட் ஆயிடும், அந்த நாதாரி பையலோட லெவல் இப்போதைக்கு சான் ஊகான் லெவல்ல தான் இருக்கும், அதனால இந்த மாதிரி கிரிமினல் எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க இருந்து கிளம்புங்க, இவனை நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நம்மளால கொஞ்சம் கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எந்த மாதிரியான ஒரு வேரியபிள் அரைஸ் ஆகும்னு. இந்த மாதிரி ஈவிலான ஆளுங்களெல்லாம் அடி வேரோட புடுங்கி எரிஞ்சாகணும். அப்பதான் இந்த டேங்க்லானு எதனால சரிஞ்சுதுங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியும், அதே சமயத்துல இது சரியாம என்னால காப்பாற்றவும் முடியும். டேங் ஹோயோல் அவன் கதையை முடிச்சுட்டு நான் அடுத்த செகண்டே பாய்சன் டீமனை பின்தொடர்றதுல நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இந்த சைடு அந்த ஹேயோல் அதாவது ஏஜென்சி ஹெட் ஆஃபீஸை காட்டுறாங்க. எமிசெக்டோட லீடர் இந்த விஷயம் தெரிஞ்ச அடுத்த செகண்டு அவங்க என்னை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ விஷயத்த ரொம்பவும் விலை உயர்ந்ததை எடுக்க முடியுமோ எடுத்துட்டு நான் இங்கேருந்து கிளம்பி ஆகணும்னு பையன் யோசிச்சிட்டே இருக்கும்போது ஹீரோ அங்கே இருக்கிற சவுத்தை உடச்சிக்கிட்டு வரான். யாராவன் எவ்வளோ தைரியம் தான் இங்கே இருந்து உடப்பைய. அப்போ ஹீரோ வந்துட்டு நான் நினச்சதை விட இங்கே எல்லாமே ரொம்பவும் டிஃப்ரெண்டாக இருக்கு, ஏன்னா நீ ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கியே. நீ ஆமா அங்கிள் நான் தான், நீங்க பண்ண தப்பு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் அங்கிள். போய் guys இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி விட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு வச்சுக்கோங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்குறேன். டாடா பை சி யூ வட்டா.